அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சுகுமார் விஜயகுமார். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், இந்த உலகமே அதிர்ந்து போன ஒரு விஷயம்னா இந்த பேரை கேட்டு மட்டும்தான். அப்படி என்ன இருக்கு? யார் அந்த எப்ஸ்டைன்? அது என்ன ஃபைல்ஸ்? எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னா என்ன? இதுக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்கு? ஏன் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க? ஏன் எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல? உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலுமே கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்க கண்ணுல இருந்து கண்டிப்பா கண்ணீர் வரும். நீங்க உங்க குழந்தைகளை இல்லைன்னா பக்கத்துல இருக்க பிள்ளைங்களை தலையை தடவி கொடுத்து கண்ணில இருந்து கண்ணீர் வடியும். அந்த லெவலுக்கான ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பான முறையில எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். படத்துல மட்டும்தான் நம்ம பாக்குறோம், நிஜத்துல இல்லையடா அப்படின்னு நினைக்க கூடாது. நிஜத்துலயும் இருக்கு. அது என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்ஸ்டைன் அவர் என்னன்னா, அந்த ஆள் பேரு, அந்த மான்ஸ்டர் பேரு ஃபுல் நேம் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். யூஎஸ்ல இருக்க பெரிய பினான்சியருங்க, பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், பெரிய பொலிட்டிஷியன், ஹை ப்ரொஃபைல் ரேஞ்சில் இருக்க ஆக்டர்ஸ் கூட பயங்கர க்ளோஸ் கான்டாக்ட். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கூட நான் சாமானிய மக்கள் நேர்ல போய் பாக்குறதே பெருசு. ஆனா இவர் என்னன்னா, அப்படியே தோல்ல கை போட்டு பயங்கரமா செல்ஃபி எடுக்கிற லெவலுக்கு இருக்காருன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, ஹாலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ் கூட அவர் அப்படி அவ்வளவு க்ளோஸ்டா இருப்பாரு. இது எல்லாமே கேமரால பப்ளிக் இமேஜுக்கு. ஆனா கேமராக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செக்ஸ் டிராபிகிங் சொல்றாங்க. அதாவது சிறுமிகளை, சின்ன பிள்ளையில இருந்து ஒரு 16-17 வயசுல இருக்க சிறுமிகளை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி, அதுலயே சில பேர் கொடுமையானாக்கு கெனபாலிசம், அதாவது மனித கறிகளை திங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு தீனி போட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம், அதுல ஒரு குடோன் மாதிரி இருக்கு, ஒரு டப்பா மாதிரி இருக்கு அந்த ஆளோட வீட்டுல, அதுல தூக்கி போட்டானா நேர கடலுக்கு போயிருதான். அங்க இருக்கிற சுறா மீன்கள் சாப்பிட்டு தடையத்தை அழிச்சிருமா. இந்த மாதிரியான கொடூரமான கேவலமான விஷயத்த பண்றவன் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அவனோட தொழில என்ன தெரியுமா? இப்ப இந்த பெரிய பினான்சியர் சொன்னோம், பெரிய பொலிட்டிஷியன் சொன்னோம், பெரிய பணக்காரன் சொன்னோம், இது எல்லாமே சும்மா பப்ளிக்கு காமிக்கிறதுக்கு. ஆனா வர காசு ஃபுல்லா எப்படின்னா, இந்த மாதிரி சிறுமிகளை கடத்திட்டு போய் நிறைய பிக்சர்ஸ் எடுத்து, நிறைய வீடியோஸ் எடுத்து, அது மூலமா வித்து ஆளாக்கி அதுல இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு மான்ஸ்டர் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். சரி, இதுல என்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2009 ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்ன பண்ணிருக்கான்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சிறுமி, ஒரு 5-6 வயசு ஒரு சிறுமியை ரேப் பண்ணிட்டான் இந்த மான்ஸ்டர். அதனால அவங்க வீட்டுல இருக்கிற அந்த குழந்தையோட அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் கொடூரக்காரன் என்னோட குழந்தைய ரேப் பண்ணிட்டான், ஏதாவது நீங்க பண்ணணும், புடிச்சு ஜெயில போகணுங்கிற மாதிரி அவங்க வீட்டுல சொல்ல, அவங்க வீட்டுல இருந்து போலீஸ்காரங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போய் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனை புடிச்சிட்டு போய் வச்சு விசாரிக்கிறதப்போ அவங்களுக்கு போக 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 டிக் பண்ண அவ்வளவு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. இது சரிப்பட்டு வரல, ஏதோ சம்திங் பெரிய விஷயம் நடந்துட்டே இருக்கு, என்ன ஏதுன்னு நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, ஓகே, என்னன்னு பாக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல இருந்து டிசைட் பண்ணி அவனை கூட்டிட்டு போய் வச்சு விசாரிக்கிறதப்பதான் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இவன் ஒரு ஆளை மட்டும்தான் ரேப் பண்ணான்னு இல்ல, பயங்கரமா நிறைய சிறுமிகளை ஆயிரக்கணக்கில் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வெளியில வந்திருக்கு. அதுவும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க கூட கான்டாக்ட் இருக்காங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. 2019 இந்த ஆள் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது அபிஷியலா அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. பட் லிட்டரலி யாராலையுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு பெரிய ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு ஆளு அது எப்படி அவன் சூசைட் பண்ணி இறந்திருப்பான்? அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். தனியா அவனுக்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, எப்ஸ்டைன் ஐலாண்டுன்னு. அவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருந்தவன் அவன் எப்படி அவ்வளவு சீக்கிரமா இறந்து போவான் சூசைட் பண்ணி? அதுவும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் ஸ்டில் நவ் இருக்கு. சோ இந்த 2009 இருந்து 2019 இந்த 10 வருஷ காலத்துல இருந்து ஸ்டோர் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் .pdf சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த லைப்ரரி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேட்டா செட் ஃபைல் 1, 2, அந்த 1க்குள்ளே பாத்தீங்கன்னா 1000 இமேஜ் இருக்கும், 2க்குள்ள பாத்தீங்கன்னா 1000 இமேஜ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்படின்னா 3 மில்லியன் இமேஜஸ் இருக்கான். 3 மில்லியன்னா எவ்வளவு யோசிச்சு பாருங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், 3 மில்லியன்னா 30 லட்சம் பிக்சர்ஸ் அதுல இருக்கும், டாக்குமெண்ட்ஸ். நார்மலா இப்ப என்ன பண்றானா, ரோட்ல நடந்து போறானா, அங்க ஒரு பொண்ணு போறாங்கன்னா இங்க இருந்து ஸ்டாக்கிங் பண்றான். அவங்களுக்கு தெரியாம அவங்கள போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அவங்க எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து அது அவன் மெயில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மெயில்ல யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கான், என்னென்னலாம் பேசியிருக்கான், என்னென்னலாம் கேட்டிருக்கான், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்னிப் மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாத்தையுமே அதை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. கோடு வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய. சீஸ்னா சின்ன பொண்ணுங்க, ஹாட் டாக்னா ஹேண்ட்ஸமான பசங்க, அந்த மாதிரி நிறைய கோட் வேர்ட்ஸோட அதை டினோட் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த மெயில்ல. ஓகே,
இது எல்லாமே தான் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருக்கு. இது போக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆளுக்கு தனியா வந்து ஒரு பிரைவேட் ஜெட் வேற இருக்கான். அந்த ஜெட்ல என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரியான சிறுமிகளை வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அவங்கள வந்து நேக்கடா நிப்பாட்டி வச்சு அவங்கள வந்து அங்க ரேப் பண்றது, அவங்கள வந்து தப்பான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரியான போட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் எடுத்து மத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்றது, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த ஐலாண்ட்ல விட்டுறது, விட்டுட்டு அவங்கள வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றது, இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கான். இது எல்லாமே தான் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, எப்ஸ்டைன் அவன் யாருன்னு தெரிஞ்சாச்சு, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இது என்ன அப்படி அதிர்ந்து போன விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பெரிய பெரிய ஆளா வந்து நினைச்சிருப்பீங்க தெரியுமா, மோட்டிவேஷன், இவர் தான் வந்து இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு என் லைஃபுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா. அவங்க எல்லாரோட பேருமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, பில்கேட்ஸ் இருக்காரு, ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கின்ஸ் இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, பிரின்ஸ் ஆண்ட்ரியூ இருக்காரு, மைக்கேல் ஜாக்சன் பேரும் அதுல மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா 70 காலத்துல இருந்தே வந்து அந்த மெயில் கண்டுபிடிச்ச ஆரம்ப காலத்துல இருந்தே இவங்க எல்லாருமே வந்து மெயிலே கான்டாக்டா இருந்துட்டே வந்திருக்காங்கன்னு சொன்னா அதை நம்பவே முடியல. அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே 1% டேட்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கே இந்த உலகமே ஆடி போயிடுச்சு. இன்னும் 99% இருக்கு. அதுல இருக்கிறதெல்லாம் வந்ததுன்னா இந்தியால இருக்கிறதுல எவ்வளவு பேர் சிக்குவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி மோடியோட பேர் அதுல அடியாயிட்டு இருக்குன்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அது என்னன்னு வந்து ஷியோரா தெரியல. நம்மளும் ஷியோரா தெரியாமையும் சொல்லக்கூடாது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் யாரு பாத்தீங்கன்னா, பில்கேட்ஸ். பில்கேட்ஸோட பேர் வந்து பயங்கரமா அடியா இருக்கு. அவரும் வந்து அதை நான் வந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஏண்டா உனையெல்லாம் நாங்க ஒரு பெரிய நானா எனக்கு நினைவு தெரிஞ்ச ஸ்கூல்ல பில்கேட்ஸ் இந்த பென்டன் எல்லாம் பாக்குறப்ப பில்கேட்ஸ் நாங்களாம் பில்கேட்ஸ் சொல்லி வளர்ந்தவங்கடா. அந்த மாதிரி உனையெல்லாம் அவ்வளவு ரேஞ்சுக்கு இப்பயும் பணக்காரனா யாரு, பில்கேட்ஸ் தாண்டா அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த லெவலுக்கு வச்ச அந்த ஆளு அப்படி வந்து பண்ணிருக்காங்கிறத நினைக்கும் போது அவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த கோவிட் வந்ததே, இந்த கோவிடுங்கிற ஒரு விஷயம் வந்து அது சைனாக்காரனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. பாவம், தெய்வத்துல பிறந்தவன், அவனெல்லாம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அத்தனை டைம் சொன்னான் இந்த கோவிடுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஆனா நம்மளாம் யாரு, நமக்கு கேட்கவே இல்லை. சைனாக்காரன் தான்டா, கோவிட் தான்டா, அவனை தான்டா, எங்க இருந்து வந்தாலும் சப்பமுக்கு வாயன் வந்தானா அவனை அடிச்சு நொறுக்குறோம்டா அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தோம். ஆனா 2017 வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வருது, உலகம் எல்லாம் ஷட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த எப்ஸ்டைனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு நம்மளோட பில்கேட்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம கோவிட்ல சஃபர் ஆன 2020, 2021 அது மூலமா நிறைய பேரோட வாழ்க்கை போச்சு, அது மூலமா நிறைய பேரோட உயிர் போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாம் வந்து பண்ண சதி செயல்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு வந்து நாங்க புதுசா வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி கொண்டுட்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்து அது மூலமாவும் கோடிக்கணக்கில் சம்பாதித்தியம் பண்றாங்கன்னா, அப்ப லிட்டரலி இந்த உலகமே வந்து யார் காசு அதிகமா வச்சிருக்கானோ அவன் மூலமா தான் இயங்குதுன்னு சொன்னா எப்படி நம்புவீங்க? ரொம்ப கேவலமான விஷயமா தெரியுது. இவங்க எல்லாம் பார்த்தா ஏதாவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கனாலே தெரியல. நம்மளால பேசதான் முடியும், அவங்களால பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ரெண்டாவது ஆளு ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கின்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அவரால் கண்ணு மட்டும்தான் ப்ரோ தெரியும், கை கால் எதுவுமே தெரியாது, ஆனா எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா, புக்ல இருந்துச்சு, ஸ்கூல் புக்ல பக்கம் பக்கமா இருந்துச்சு. அவரை பத்தி எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பேச்சு போட்டியில எல்லாம் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனா நினைச்சிருந்தேன். நம்மளாம் கை கால் நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கும், ஆனா நம்மளால ஒன்றும் முடியல. அவர் கண்ணை மட்டுமே வச்சுட்டு அவ்வளவு விஷயம் அவரோட பிரெயின்ல பத்தியா எவ்வளவு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேஷனா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு கண்ணு மட்டும் வந்து செயல்படல போல, சின்ன சின்ன சிறுமிகளை பார்த்தா அந்த விஷயமும் தூக்கிக்குமா அப்படிங்கிறதே இந்த ஃபைல் எல்லாம் மென்ஷன் ஆயிட்டுன்னு சொன்னா நம்புறீங்களா? நான் கூட சும்மா 2-3 போட்டோஸை பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் தெரியுது இந்த மனுஷன் வந்து அந்த எப்ஸ்டைன் ஐலாண்ட்ல தான் ஆயிரக்கணக்கில் சிறுமிகளை போட்டு அடைச்சு வச்சிருக்கான் அந்த ஜெஃப்ரி. அந்த ஐலாண்டுக்கு இந்த ஆள் வந்து ஆல்ரெடி பிரைவேட் ஜெட்ல எல்லாம் போயிட்டு வந்து உல்லாசமா இருந்துட்டு வந்திருக்கானா. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி மகா மட்டமான ஆளுங்களை எல்லாம் பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிரின்ஸ் ஆண்ட்ரியூ பெரிய நேம் இருக்கிற ஒரு ஆளு, பயங்கரமா வந்து இவர்லாம் வந்து யோகி அண்ட் உத்தம புருஷன் அப்படின்னு நினைக்கிறவர்லாம் ஒரு சின்ன பொண்ணை படுக்க வச்சு மேல ரேப் பண்றது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது, அட பாவி டே, இதெல்லாம் நார்மலா பிக்சருக்கு இப்படி எடுத்துருக்கிறதுக்கே நீ இவ்வளவு ஸ்கில் கொடுத்துருக்கிய, அப்படின்னா பிகைண்ட் த சீன் நீ என்னென்ன பண்ணிருப்பேங்கிறதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் இவரோட நேமா அதுல அடியா இருக்கு. ஆனா வந்து தப்பான விஷயமா சொல்லி அடியான மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனா இவரோட நேமும் வந்து அடியா இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபைல்ஸை நீங்களே வந்து நார்மலா லாகின் பண்ணி உள்ளக்கே நீங்க போய் பார்க்கலாம். போய் பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸை நீங்க ஒவ்வொன்னா பார்க்க ஏதோ வந்து கிரைம் ஸ்டோரி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மென்டாலிட்டியில இருந்திருப்பீங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மென்டலி ஒரு டிராமாவா இருக்கும். இவ்வளோ ஒரு விஷயத்துல அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் கோத்ரூ பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தலைவரை சொல்ல மறந்துட்டேன், டொனால்ட் ட்ரம்ப். எப்படின்னு தெரியுமா,
பைபிள் இருக்கே, பைபிள் அதுல கூட வந்து ஜீசஸோட நேம் வந்து அந்த லெவலுக்கு மென்ஷன் ஆயிருக்காதான். ஆனா டொனால்ட் ட்ரம்போட நேம் வந்து 38,000 தடவை வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கான். அதுவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்க அந்த எப்ஸ்டீனே என்ன சொல்றான், டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்கிறான். அந்த லெவலுக்கு மட்டமான ஆளா இருந்திருக்கான் அந்த டொனால்ட் ட்ரம்ப். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வீடியோஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த உலகமே வந்து அதுல அதிர்ந்து போய் அதுல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து நிறைய பேர் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க, விக்டிம்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரசிடண்டா இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு, ஓகே நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம், ஏதாவது பண்றோங்கிறதான் சொல்றேன். நான் உன்னை வந்து 10 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேமா, நீ வந்து ரொம்ப மோசமான ஆளு, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே தான் இருக்க, சிரிக்க கூட மாட்டேற அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ட்ட அவ்வளவு பப்ளிக்கா சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டருக்கு இதுக்கு மேல அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லாம போனாங்கன்னா காரணம் இந்த ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, அவரோட பேர் 38,000 தடவை மென்ஷன் ஆயிருக்கு, பிக்சர்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அவ்வளவு கொடூரமான ஆளா இருந்திருக்கானுங்க. ஆனா பப்ளிக்கா வந்து அவ்வளவு உத்தமன்கள் மாதிரியும் நல்லவன்கள் மாதிரியும் வந்து காசு சம்பாதிச்சதெல்லாம் வந்து தூய்மையா சம்பாதிச்ச மாதிரியும் என்னென்ன பில்டப்ஸ் பண்ணி நம்மளெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோஸ்ல நிறைய வீடியோ இருக்குங்க, 1 or 2 அவ்வளவு வீடியோ இருக்குங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். லைக் ஒரு இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு பையன் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு அந்த பையன் பாவமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்கான். அந்த பையன் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த இமேஜ் பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்தந்த காலத்துல வந்து இந்த பாப் சாங் எல்லாம் வரும்ல, அதுக்கேத்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்கள எல்லாரையும் நிர்வாணமா நிக்க வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அவங்கள வந்து ஆட சொல்லி மகிழ்விக்கிறது, இது ஒண்ணு. இன்னொரு ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பாவோட இமேஜ் இப்படி கையில வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அடுத்த இமேஜ் பார்த்தோம்னா அந்த பாப்பாவெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். இன்னும் இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்னடா அந்த குழந்தைகளை வச்சிருக்கேன்னு கேட்டா அது ஒருத்தன் மென்ஷன் பண்ணியிருக்கான், பச்சிலம் குழந்தைகள் அப்படியே நல்லா கிரீமியா சீசியா இருப்பாங்களாம். லிட்டரலி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க, மாமிசமா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு அரக்கன்களா இருக்காங்க இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே. இது போக நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து இப்போதைக்கு சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறவங்க, இவ்வளவு நாளா ஓபன் அப் ஆகாம இருக்கிறவங்க எல்லாம் தைரியத்தை வர வச்சு இப்பயே நம்ம சொல்லலைன்னா நம்ம வந்து இதுக்கு வாழவே தகுதியே இல்லை, இப்பயாவது நம்ம சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு வரணுமேன்னு சொல்லி இப்போ ஓபன் அப் ஆகி அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதைதான் பத்தி தான் ரிப்போர்ட்டர் கேட்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி ஏன் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க சொன்னாரு. மக்கள் எல்லாரும் திரண்டு போய் யுஎஸ்ல பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சே ஆகணும், இதை பத்தி நீங்க விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின், எப்ஸ்டீன் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணி அதுல இவ்வளவு பேரை அடைச்சு வச்சு அந்த ஆள் டார்ச்சர் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்கானா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலமான பொறப்பா இருந்திருப்பான் அப்படின்னு. இந்த டைம்ல இதெல்லாம் விஷயங்கள் தெரியற நேரத்துல இவன்லாம் இருந்திருந்தானா கண்டிப்பா எல்லாருமே அடிச்சே கொண்டிருப்பாங்க. 2000 வீடியோக்கு மேல ரிலீஸ் ஆயிடுறதுக்கு அதுல. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்குல போட்டோஸ் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்ப அந்த ஒரு இடத்துல இப்போ ஒரு சிறுமியை பார்க்க போறானா அந்த இடத்துல அந்த சிறுமியை எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க, அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆபாசமான இமேஜஸ் தான் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு சிறுமியை பார்க்க போறானா அந்த இடத்துல அவன் எங்க பாக்குறான், என்ன பண்ண போறான், என்ன பேச போறான், எப்படி ஜெட்ல கூட்டிட்டு வந்தான், எப்படி வந்து அவங்கள வந்து ரேப் பண்றாங்க, எப்படி கொலை பண்றாங்க அப்படிங்கிற இமேஜஸோட சேர்த்தெல்லாம் வந்து அதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு பெரிய மன தைரியம் வேணும். அது பேசி முடிச்சுட்டு என்னால சீரியஸா அந்த விஷயத்த பத்தி நான் நிறைய அவேர்னஸ் வீடியோ பேசியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸா நான் வந்து ஐம் பீன் போஸ்டிங் அவேர்னஸ் வீடியோஸ். பட் ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயமா எனக்கு பர்சனலா தெரியுது. அதனாலதான் சொன்னேன் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு, அப்படி யார் யார் பேர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இன்னும் நிறைய டீடைல்டா நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும் போது அப்படி ஒரு வீடியோஸ் போட்டோஸ் ரொம்ப கொடூரமா என்ன இது விஷயங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ இப்படிலாம் இருக்கு எனக்கு பயமா இருக்கு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்துல நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கணும்னா எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு நம்ம தைரியமா இருந்துகிட்டா மட்டும்தான் உண்டு. 1% இந்த உலகம் ஆடிடுச்சு, 99% இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த எப்ஸ்டைன்ங்கிறவன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அது மூலமா இன்னும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கான். அது மூலமா இந்த நாடே என்ன ஆக போகுதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கண்டிப்பான முறையில இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு வேண்டுகோள். இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு இதுக்கு அடுத்து வீடியோஸ் போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.